அன்பும் பண்பும் பாசமும் நேசமும் கொண்ட அனைவருக்கும், தாய் தந்தையருக்கும், உங்கள் வீட்டு பெரியவர்களுக்கும், குழந்தைகளுக்கும், பக்கத்து வீட்டுக்காரர்களுக்கும், எதிர் வீட்டுக்காரர்களுக்கும், உங்களோடு பணிபுரியவர்களுக்கும், உங்களோடு இணைந்திருப்பவர்களுக்கும், உங்களுக்கு விரோதிக்கும், உங்களுடைய அன்புக்குரியவர்களுக்கும் அன்பு கலந்த வணக்கம். இப்படி சொன்னோம்னா எல்லாரும் நமக்குள்ள நட்பா இருப்பாங்க. மனுஷன் எல்லாரும் துன்பம், கஷ்டம், பிரச்சனை அப்படின்னு நிறைய சொல்றாங்க இல்லையா? ஏன்? நல்லா சிந்திச்சு பாருங்க. ஒருத்தனை கேட்டா கடன் தொல்லைன்றான், ஒருத்தனை கேட்டா எனக்கு பிரச்சனையா இருக்குன்றான், ஒருத்தன் நிம்மதியே இல்லைன்றான், ஒருத்தர் வாழ்க்கையை ஏதோ தேடுறேன்றான், ஒருத்தன் வேலை கிடைக்கலன்றான். இப்படி எல்லா பிரச்சனைக்கும் ஏதோ ஒரு மூல காரணம் என்னவாக இருக்கும்? நீங்க சொல்லுங்களேன். ஒரு காரணம் இருக்கும் இல்லையா? ஒரு காரியம் இருந்தால் ஒரு காரணம் இருக்கும். இதை யுகோஸ்லோவாக்கியால மிகப்பெரிய அறிஞர் ஒருத்தன் சொன்னான். சாக்ரட்டிஸ் சித்தப்பா பையன் ரொம்ப அழகா சொன்னான். எதற்காக எதை செய்ய வேண்டுமோ, எதை செய்கிறாயோ, எதை செய்யணும்னு நினைக்கிறியோ அதை செய்தால் இது நடக்கும்னு அழகா சொன்னா இல்லையா? அந்த தத்துவத்தை இது நாள் வரைக்கும் சாக்ரட்டிஸ் பெரியப்பா மறுத்து இருக்காரு. அந்த காலத்திலேயே இதுக்கு ஒரு மறுப்பு பட்டிமன்றம் வச்சிருக்காங்க. எங்க? ஸ்பெயின்ல வச்சிருக்காங்க. அப்ப இட்டாலியில ஒரு பெரிய ப்ராப்ளம் நடக்குது. நம்ம சொல்றான், நிம்மதி ஏன் தொலைத்தாய்ன்னு கேட்டான் அங்க ஒருத்தன். அதுக்கு சொல்ற பட்டிமன்றத்தில் பேசுகின்ற தலைப்பான் சாக்ரட்டிஸ் உடைய சித்தப்பா பையனுக்கு கோவம். பெரியப்பா சொன்னது கரெக்டா, சித்தப்பா சொன்னது கரெக்டான்னு ஒரு விவாதம் பாருங்க. பாரிஸ் நகரிலே, ஜப்பான் மெயின் ரோடிலே ஒரு கவிஞன் எழுதுறாங்க, ரொம்ப அழகா எழுதுறான். பிரச்சனை எதனால், மூல காரணம் என்ன அப்படின்னு ஒருத்தன் சொல்றான். மூலக்கடையில ஒருத்தன் அழகா விளக்கம் கொடுத்தான். அந்த நாட்டுல இருந்தவனுக்கு மூலக்கடைன்னு ஏன் பேர் வந்தது, அது மூலையில இருந்ததால் வந்ததா அப்படின்னு கேட்டான். அப்ப கேட்டான் இன்னொருத்தன், அம்ஜிகரன் வச்சது ஏன் வந்ததுன்னு கேட்டான். உடனே அவன் சும்மா இருப்பான், ஐநாவரம் ஏன் பேர் வந்ததுன்னு கேட்டான். அது அயன்புரம் டா அப்படின்னா. அதுக்கு பூந்தமல்லிக்கார, பூந்த மல்லி அல்ல, பூவி இருந்த வள்ளின்னு. பாரிஸ்ல இருக்கிறவனுக்கு ஸ்பெயின்ல இருக்கிறவனுக்கு விளக்கம் கொடுத்தவன் பூந்தமல்லிக்காரன். இதை மறுக்க முடியுமா? யாருன்னா ஒருத்தன் பர்ஸ்ல காசு வச்சிருக்காங்க, அவன் பர்ஸ் அவன் காசு வச்சிருக்கான், செலவு பண்ணல, கஞ்சன் சொல்ல முடியுமா? இப்ப நிம்மதி எங்க இருக்கு? நிம்மதி எங்க தொலைஞ்சிருக்கு? அப்போ மூல காரணம் ஒண்ணு இருக்கு இல்லையா? இததான் ரொம்ப அழகா, ரொம்ப தெளிவா யுவாங் சுவான் ஒரு தடவை இந்தியாவுக்கு வந்தப்ப சொன்னார். சீன பயணி யுவாங் சுவாங் அவர்கள் இந்த ஷியவாங் டீக்கு வந்திருந்தார். இந்த ஷியவாங் டீ உடைய பெரியப்பா பையன் தான் வந்திருக்காரு இவரு. அன்னைக்கு வந்திருக்காரு இவரு. கேட்டிருக்காங்க, எங்கப்பா உங்க சித்தப்பா பையன் ஷியவாங் டீ குடிக்க வந்தேன்னு பொய் சொல்லிட்டு வந்திருக்காரு அவங்க அம்மா அப்பா கிட்ட. தேவையா? யோசித்து பாருங்க. அங்க இருக்கிற மனுஷன் இங்க டீ குடிக்கலாமா? இவங்க பிரச்சனைக்கு காரணம் என்ன? ஒரு பிரச்சனை இருந்தால், காரணம் இருந்தால் காரியம் இருக்கும். இததான் உலகளாவிய புத்தகத்துல எவ்வளவு புக் இருக்குங்க. நீங்க போய் நீங்க லைப்ரரியில போய் எடுத்து பாருங்க. பிரச்சனைக்கு காரணம் என்ன, காரியம் என்னன்னு ஒரு அழகான புக்குங்க. 1432 பக்கங்க. இந்த 2 பக்கம் மட்டும் விட்டு கிழிஞ்சிச்சு. லாஸ்ட் டைம் நான் போயிருக்கும் போது பாக்குறது கிழிஞ்சிருக்கு. அந்த 2 பக்கம் தான் கிளைமேக்ஸ். அது இல்லாம என்ன பண்ண முடியும்? ஒண்ணும் பண்ண முடியும். இப்ப கிழிஞ்சிருக்கு அப்படின்னு ஒண்ணுதான் எனக்கு ஒரு ஞாபகம் இருக்கு. பாருங்க, என்ன கிழிஞ்சது, என்ன கிழிஞ்சது அப்படின்னா ஏதாவது கிழிஞ்சிருக்கணும். இப்ப துணி கிழிஞ்சது அப்படின்னா இருங்க, ஹலோ ஹலோ, இப்படிதாங்க பல இடத்துல நான் சொல்ல வர கருத்து சொல்ல விடுறதே இல்லை. இப்ப நான் என்ன பண்ண முடியும்? ஏன் பிரச்சனை வந்தது, எதுக்கு வந்தது, ஏன் கஷ்டப்படுறீங்க சொல்ல நினைச்சேன், விட மாட்டாங்க. போங்க, அவங்களே கேட்டுக்கோங்க, போங்க நீங்க.